வேல்வீச்சு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிலவை செந்தில். இப்போ நிலக்கோட்டை பகுதியில் நேற்று முன்தினம் தான் போயிருந்தோம். பேராசிரியர்கள் போராட்டத்துக்கு போயிருந்தோம். அதெல்லாம் காணொலியை பார்த்துருப்பீங்க. இப்போ வழக்கறிஞர்களும் போராடுறாங்க. அவங்களுக்கு நம்ம நாம் தமிழ் கட்சியிலேருந்து ஆதரவு தெரிவித்து நிர்வாகிகளும் ஐயா வேட்பாளர் நிலக்கோட்டை பகுதியின் அண்ணன் சீமானால் அறிவிக்கப்பட்ட பேராசிரியர் மற்றும் மருத்துவர் கைலேராஜன் அவர் தான் வேட்பாளர் அண்ணன் நிலக்கோட்டை பகுதி. அவரோட போய் ஆதரவு தெரிவிச்சிருந்தோம். கூட செந்தில் பாண்டியன் மாநில ஒருங்கிணைப்பாளர், சுற்றுச்சூழல் மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தில் முருகன், அப்புறம் தம்பி தமிழ்ச்செல்வம், அவரும் இளைஞர் பாசறை மாநில பொறுப்பாளர், என்ன நிர்வாகிகள் பலர் போய் ஆதரவு தெரிவிச்சிருந்தோம். அது என்னன்னா முழு காணொலி கொஞ்சம் லென்த்தா போகும், கொஞ்சம் முழுமையா பாருங்க. பேராசிரியர் போராட்டத்துக்கு போன காணொலியும் போட்டிருப்போம். வழக்கறிஞர் என்னன்னா நீண்ட நாளா சார்பு நீதிமன்றம்னு அது வேணும்னு நீண்ட நாள் போராடி 2 நாளுக்கு அப்புறம் வந்திருக்கு. கட்டணமும் கட்டிட்டாங்க. அதை அந்த அலுவலகத்தை மாற்ற மாட்டாங்க. சார்பு நீதிமன்றத்துக்கு அந்த கேஸ் பிரிவுகள் நிறைய சொல்றாங்க. ஒரு சில கேஸுக்கெல்லாம் அது பூராமே திண்டுக்கல் தான் போய் ஆகணும். அந்த ஆக்சிடென்ட் அது நிறைய பிரிவு சொல்றாங்க. அது வழக்கறிஞர் தெளிவா உள்ள கொடுப்பாரு. அது பூராமே திண்டுக்கல் தான் போய் ஆகணும். ஏற்கனவே நீதிமன்றம் போனாலே அவன் ஆயுள் காலம் முடிஞ்சிடும். நீதிமன்றம் போனாலே அது ஆயுள் முழுக்க நீதிமன்றத்திலே கிடக்கணும். வேலைகளை விட்டு அடிக்கடி போய் வாழ்க்கையில பாதி நாள் அதை போயிருந்தீங்களே. சாமானியனுக்கு என்ன உழைக்கிறவனுக்கு அங்க போனா முடிஞ்சிச்சு. அதனால இந்த வழக்குல அங்க போக வேணாம். திண்டுக்கல் ஏற்கனவே நீதிமன்றம் தாமதமா ரொம்ப லேட்டா தான் கேஸ் எல்லாம் முடியும். அவ்வளவு தூரம் திண்டுக்கல் போனோம்னா எல்லாமே ரொம்ப தாமதமாயிரும், வேண்டாம் தான் நிலக்கோட்டையிலேயே ஒரு கட்டடம் கட்டிட்டாங்க. அலுவலகம் திறக்கிறதுக்கு தாமதம். அதோட அதுக்கு தான் திறக்கிறதுக்கு ஏன் தாமதம் ஆகுதுன்னு நீதிமன்றத்தை கண்டித்தோ தமிழக அரசை கண்டித்தோ அவங்க போராட்டம் பண்றாங்க. பகல் இரவா அவங்க இரவுலையும் போய் ஆதரவு தெரிவிச்சு நாங்களும் பார்த்துட்டு வந்திருந்தோம். அவங்க இரவு பகல் பார்க்காம போராடுறாங்க. அதுக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்க வேண்டும் என்று நாம் நம்ம கட்சியும் போராட்டத்திற்கு அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கெடுத்துச்சு. அதை பத்தி முழு காலனி பின்னாடி வருது. போராட்டம் வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் போராட்டமே வாழ்க்கையா இருக்கிறது 70 வருஷமா. இதுக்கு என்ன காரணம்? நம்ம தேர்வு செய்த அரசாங்கம் சரியில்லை. இவங்க 2 பேருமே ஒரே குட்டையில் ஒரு மட்டைகள். கமிஷன் வந்தால் வேலை நடக்கும், காசு கொடுத்தா வேலை நடக்கும். இவங்களுடைய கொள்கை கோட்பாடு தான். மக்களுக்கான அரசு அல்ல, கட்சிக்கான அரசு. நம்ம தேர்வு செய்த நம்முடைய தவறு. இந்த தவறை இந்த தடவை திருத்திக்கிறோம். இந்த கட்டடம் ஏன் இங்கே வரல? இந்த ப்ராஜெக்டுக்கு ஃபண்டு சேங்ஷன் ஆகியும் ஏன் வரல? மணல் கடத்தலாம், மலையை கூட கடத்திடுவாங்க. இப்போ கட்டடத்தையும் கடத்துறாங்க. ஆத்தூர் கொண்டு போகணுன்ற முயற்சின்றது சந்தேகமாக இருக்குது. பயப்படாதீங்க. இது பெரம்பலூர் மெடிக்கல் காலேஜ் சேங்ஷன் ஆகி 20 வருஷமாக கிடப்பில் கிடந்து இப்போ தான் உயிர் பெற்று. சில விஷயங்களை மக்கள் போராடினா ஜெயிச்சிடலாம். திடமாக இருங்க. இந்த போராட்டம் இப்போதைக்கு வெற்றியாக இருந்தது தெரியாது. ஆனால் உங்களுக்கு இந்த சாதித்து தரக்கூடியது தாம் தமிழர் கட்சி கட்டாயமாக செஞ்சு கொடுத்தோம். இந்த வழக்காடு மன்றம் நிலக்கோட்டை விட்டு இறங்கி போகாதுன்ற உறுதிமொழியை நான் கொடுத்தேன். இந்த ஜீவோவில் ஃபண்டு திரும்பி போனால் போயிட்டு போகுது. அடுத்த ஜீவோ நாங்கள் தான் கொடுப்போம். அப்போ எல்லாமே நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. போராட்டம் வெல்லட்டும். போராட்டத்தை நிறுத்தாதீங்க. இந்த அரசுக்கு காது இல்லைன்றதையும் புரிஞ்சுக்கோங்க. போலீஸ் துறையை தவிர மிக எல்லாரும் போராடிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு மூக்கணம் ஏற்பட்டுருக்கு, அவங்க போராட முடியாது. ஆனால் போராட்டம் வெல்லட்டும். என்னுடைய வாழ்த்துக்கள். வெற்றி அடைவோம். இந்த சார்பு நீதிமன்றம் அமைப்பதற்காக 12 காலமாக கடந்த 2016 இந்த போராட்டம் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அது நடந்து இப்பொழுது கட்டடம் இருக்கிறது. அதை திறப்பதற்கு அரசுக்கு மனமில்லை. அதுதான் காரணம். இங்கே இருக்கின்ற வணிக பெருமக்களாக இருக்கட்டும், விவசாய பெருமக்களாக இருக்கட்டும், அல்லது வழக்கறிஞர்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கூட திண்டுக்கல் நீதிமன்றத்துக்கே போக வேண்டிய சூழல் இருக்கிறது. அவர்களுடைய அங்கே அலைவதற்கு, அங்கே செல்வதற்கு, மக்களை எல்லாம் கூட்டு போய் செல்வதற்கு பல தடையெல்லாம் இருக்கிறது. அதற்காகத்தான் அந்த சார்பு நீதிமன்றத்தை நிலக்கோட்டையிலே நிறுவ சொல்லி கடந்த 2016 வழக்கறிஞர்கள் போராடி கொண்டே இருக்கிறார்கள். அந்த போராட்டத்தை இன்னும் வீரியமாக போராடி அதற்கான இடமும் தேர்வு செய்யப்பட்டது. இடம் இருந்தும் இன்னும் அந்த நீதிமன்றத்தை திறக்கலைன்றது பெரிய வேதனைக்குரியது. அதை அரசு தடை பண்ணுதா இல்லை நீதியரசர் தடை பண்ணுறாரான்றத இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அதுக்கு முன்னாலே நீங்கள் இந்த நீதிமன்றத்தை திறந்துடணும். திறக்கலைண்டா
மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்தை பெரிய லெவலில் பண்ண வேண்டிய சூழல் வரும். அதனால் இப்போதைக்கு கட்டடம் இல்லைன்னாலும் கூட பரவாயில்ல, கட்டடம் இருக்குது. கட்டடத்தை இருக்கிறத மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் அதை செவி சாய்த்து இந்த கட்டடம் திறப்பதற்கான வேலையை துரிதப்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இங்கு இந்த கட்டடம் வருவதற்கு இவ்வளவு முறை போராடி வெற்றி பெற்ற வழக்கறிஞர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா இந்த பகுதியில் உள்ள விவசாயிகளை, வணிகர்களை எல்லாம் அழைத்து கூட்டு போய் நம்ம திண்டுக்கல் அலைய வைக்க வேண்டும்ன்ற ஒரு நோக்கம் இவங்களுக்கு இருக்குது. அந்த நோக்கத்தை நாங்கள் உண்மையிலேயே பாராட்டுறோம். அதனால் அரசு செவிசாய்த்து இந்த சார்பு நீதிமன்றத்தை விரைவில் திறக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நாம் தமிழர். அரசு அறிவித்திட்டபடி சார்பு நீதிமன்றத்தை உடனடியாக திறந்திடக் கோரி நடைபெறுகின்ற இந்த நோன்பிலே எங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை சொல்லியும் எங்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் இங்கே அவர்களுக்கு எவ்வளவோ வேலைகளும் பணிச்சுமைகளும் இருந்தாலும் கூட எங்களை வாழ்த்தி பேசி எங்களுடைய ஆதரவு தெரிவித்திருக்கும் எங்கள் மருத்துவர் அவர்களுக்கும் எங்களுடைய சகோதரர் நண்பர்களுக்கும் அவருடன் வந்திருக்க அனைவருக்கும் நிலக்கோட்டை வட்டார வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா வணக்கம் ஐயா. எத்தனை நாளா போராட்டம் நடந்துருக்கு? என்ன கோரிக்கையை வச்சு போராட்டம் நடத்துறீங்க? அதை பத்தி நீங்க முழு விவரம் சொல்லுங்க. நான் இளங்கோவன், நிலக்கோட்டை வட்டார வழக்கறிஞர் சங்கத்தினுடைய செயலராக பணிபுரிந்து வருகிறேன். எங்களுடைய சங்கத்திற்கு எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் திரு சிவபிராசம் அவர்கள் தலைவராக இருந்தும், உபதலைவராக திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களும், பொருளாளராக எங்களுடைய சக வழக்கறிஞர் செல்வநாதன் அவர்களும், துணை பொருளாளராக தமிழ்ச்செல்வி அவர்களும் மற்றும் மூத்த வழக்கறிஞர்கள் திரு தங்கராஜ் அவர்கள் மற்றும் எங்களுடைய ரத்தனல் பாண்டியன் அவருடைய வழிகாட்டின் பேரிலே இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். எதற்காக இந்த தொடர் உண்ணாவிரத போராட்டம் என்று சொன்னால், இந்த நிலக்கோட்டை பகுதியிலே உள்ள இந்த நீதிமன்றமானது பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவிலே அவருடைய ஆட்சியை செய்து கொண்டிருந்த காலகட்டத்திலே 1901ஆம் வருடத்திலே இங்கு நீதிமன்றம் அமைப்பதற்கு உத்தரவு வழங்கப்பட்டு 1902ஆம் வருடத்திலே இங்கே நடுவர் நீதிமன்றம் நிறுவப்பட்டது. கிட்டத்தட்ட 126 ஆண்டு காலமாக இங்கே நீதிமன்றம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் சார்பு நீதிமன்றம் என்பது ஒரு எட்டாக்கனியாகவே இதுநாள் வரையிலும் இந்த நிலக்கோட்டை பகுதியிலே இருந்து வருகிறது. நிலக்கோட்டை பகுதிக்கு சார்பு நீதிமன்றத்தை திறந்திட கோரி நாங்கள் பல்வேறு காலகட்டங்களிலே பலவிதமான போராட்டங்களை எடுத்து நடத்தி அது எந்த பலன் இல்லாத நிலையிலே கடந்த மாதம் நாங்கள் ஏற்கனவே ஆர்ப்பாட்டம் மற்றும் உண்ணாநோன்பு போராட்டத்தை நடத்திய விளைவாக கடந்த 20/1/2026 நாளன்று தமிழக அரசு நிலக்கோட்டை பகுதிக்கு சார்பு நீதிமன்றத்தை திறந்திட கோரி ஒரு அரசாணை பிறப்பித்து அந்த அரசாணையை அரசியலிலே பிரசுரம் செய்துள்ளார்கள். இந்த நிலையிலே எங்கள் பகுதிக்கு சார்பு நீதிமன்றம் திறந்திட கோரி அனுமதி வழங்கப்பட்டு நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்ட நிலையிலே அந்த சார்பு நீதிமன்றத்தை திறப்பதற்காக கட்டிடமும் தயார் நிலையிலே உள்ள நிலையிலே, ஆனால் நாளது வரை அதை திறப்பதற்கு எந்த விதமான ஒரு முயற்சியும் இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. எங்களுடைய மாவட்ட நீதித்துறை நிர்வாகமும் இது சம்பந்தமாக மாநிலத்திலே உள்ள தலைமை நீதிபதியிடமும் சென்று முறையிட்டிருக்கின்றார்கள். அவருடைய அனுமதி பெறுவதற்காகவும் பல்வேறு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசு நிதி ஒதுக்கியிருக்கிறது, கட்டிடத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். நீதிமன்றத்தை திறப்பதற்கான தயார் நிலையிலே நீதிமன்றம் இருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் திறப்பதற்கான அனைத்து தயார் நிலையிலும் இருக்கிறது. ஆனால் என்ன காரணம் என்று தெரியவில்லை. நிலக்கோட்டை பகுதியிலே அறிவித்தவாறு சார்பு நீதிமன்றம் திறக்கப்படவில்லை. அறிவித்திட்ட பின்னிட்டும் திறக்கப்படாமல் இருப்பதனால் எங்களுக்கு சில ஐயப்பாடுகள் உள்ளன. ஏனென்று சொன்னால், கடந்த 2020ஆம் வருடத்திலே இதுபோன்று நிலக்கோட்டை பகுதிக்கு சார்பு நீதிமன்றம் அமைப்பதாக சொல்லி அறிக்கை வெளியிடப்பட்டது. நிதி ஒதுக்கீடு செய்யாக சொல்லப்பட்டது. ஆனால் திறக்கப்படவில்லை. மறுபடியும் நிலக்கோட்டையில் அனைத்து வழக்கறிஞர்கள், வணிக பெருமக்கள், பொதுமக்களின் சார்பாக பலகட்ட போராட்டங்கள் நடைபெற்ற பின்னிட்டு 2023ஆம் வருடத்திலேயும் இங்கே சார்பு நீதிமன்றம் திறப்பதாக சொல்லி அன்றைய தினத்தில் ஆட்சியாளர்களும் எங்களுடைய நீதித்துறை நிர்வாகமும் வாக்குறுதி அளித்தார்கள். ஆனாலும் சார்பு நீதிமன்றம் திறக்கப்படவில்லை. இந்த நிலையிலே 2 முறை அறிவிக்கப்பட்டு திறக்கப்படாமல் போய்விட்ட காரணத்தினால் மறுபடியும் அதுபோன்ற ஒரு நிலை ஏற்பட்டு மீண்டும் நிதி ஒதுக்கி இருந்தாலும் கட்டிடம் தயாரில் இருந்தாலும் கூட சொன்னவாறு கட்டணம் திறக்கப்படாமல் போய்விடுமோ, நிலக்கோட்டைக்கு சார்பு எட்டாக்கனியாகி விடுமோ என்ற நிலையில்தான்
அதை உடனடியாக திறக்கச் சொல்லி இந்த தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை நிலக்கோட்டை வட்டார வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக இங்கே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த பகுதிக்கு ஒரு சார்பு நீதிமன்றம் தேவை என்று சொன்னால், இந்த நிலையில பண மதிப்பு இழப்பு அதிகமாகிவிட்டது. ஆரம்ப காலகட்டத்திலே 30,000 ரூபாய்க்கு வரையுள்ள வழக்குகள் மட்டும்தான் நீதிமன்றங்களில் தாக்கல் செய்ய இயலும். 3 அடுக்கு மிகையான குற்ற வழக்குகளே இங்கே நடத்த இயலாது என்ற நிலை இருந்தது. அதன் பின்னிட்டு தற்போது 1 லட்சம் ரூபாய் மதிப்பான வழக்குகள் மட்டும்தான் நீதிமன்றத்தில் நிலக்கோட்டை உரிமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய இயலும். 3 வழக்கு மிகையான வழக்குகளை மாவட்ட நீதிமன்றத்திலோ சார்பு நீதிமன்றத்திலோ நீதித்துறை தலைமை நடுவர் நீதிமன்றத்திலோ தான் நடத்த இயலும் என்ற நிலை உள்ளது. ஆக இங்கே சார்பிதம் வந்தால் 1 லட்சம் ரூபாய்க்கு மிகையான வழக்குகளை இங்கேயே தாக்கல் செய்து கொள்ளலாம். அதே போன்று விபத்து இழப்பீடு கோரும் வழக்குகளை பொதுமக்கள் மாவட்ட நீதிமன்றத்திற்கு சென்று தாக்கல் செய்ய வேண்டிய ஒரு அவநிலை உள்ளது. 1902 நீதிமன்றம் இயங்கக்கூடிய இந்த பகுதியிலே இன்றைய தினம் வரை சார்பு நீதிமன்றம் அமைக்கப்படவில்லை. ஆக இங்கே சார்பு நீதிமன்றம் நிறுவப்பட்டால் விபத்து இழப்பீடு வழக்கு, குடும்ப வழக்குகள், அதாவது லட்சப்போக்கு என்று சொல்லக்கூடிய விவாகரத்து மற்றும் கணவரோ மனைவியோ சேர்த்து வைக்கக்கூடிய வழக்குகள் மற்றும் எல்ஓபி வழக்குகள் மற்றும் மேல் முறையீடு வழக்குகளை இங்கேயே தாக்கல் செய்து கொள்ளலாம். இதற்காக வழக்காடிகளும் பொதுமக்களும் வழக்கறிஞர்களும் திண்டுக்கலுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படாது என்ற நிலையில்தான் அறிவிக்கப்பட்டவாறு உடனடியாக இந்த பகுதியிலே சார்பு அமைக்க கோரி இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தின் வாயிலாக எங்களுடைய நீதித்துறை நிர்வாகமும் தமிழ் அரசும் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று உடனடியாக சார்பு நீதிமன்றத்தை அறிவித்தவாறு நிலக்கோட்டையில் திறப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.